பகவத்கீதை ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு போனேன். ஆனால் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக போனேன். ஒரு சனிக்கிழமை பாதியில் போய் ஜாயின் பண்ணேன். கவனிச்சிட்டாரு, நான் லேட்டாக வந்திருக்கேன்னு கவனிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நமஸ்காரம் பண்ணோன்னே, என்ன வந்தது லேட்டு போல இருக்கே அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி லேட் ஆகிடுது அப்படின்னு. சரி உட்காரு, முன்னால் என்ன சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஃபுல்லாக மறுபடியும் சொன்னார். அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அவர் சொன்னதில் நான் வந்து அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். பகவத்கீதை பற்றி தானே பேசுகிறாரு. ஒரு கேள்வி கேட்டார், பகவத்கீதை யாருக்கு யார் சொன்னது அப்படின்னு. இது என்ன ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்ற மாதிரி. யாருக்கு யார் சொன்னது? கிருஷ்ணன் அர்ஜுனாவுக்கு சொன்னது, அவ்வளவுதானா அப்படின்னாரு. சரி, இதுல ஏதோ சூட்சம் இருக்கு அப்படின்னா. அப்புறம் அவரே சொன்னார், இங்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது அதே டயத்துல அங்க சஞ்சயன் அதை திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அப்புறம் பார்த்தா அது கரெக்டா வரும். அவன் இங்க சொல்றது அப்படியே கேட்டு கேட்டு கேட்டு, பிகாஸ் he was given a divine vision, இங்க என்ன நடக்குதுங்கிறது பார்வை இல்லாத இருக்கிற திருதராஷ்டிரனுக்கு தெரியணும்னு சஞ்சயன் அப்படியே இம்மி மாறாம ஹிஸ்டரி. அப்போ பகவத்கீதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது மாத்திரம் இல்ல, சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னது. இதுல என்ன விஷயம் தெரியுமா? அர்ஜுனன் மாதிரி கண்ணை திறந்துக்க போறோமா, திருதராஷ்டிரன் மாதிரி கண்ணை திறக்காம இருக்க போறோமா? என்ன ஒரு, அதாவது அந்த வீச்சு வந்து கண்ணை திறந்து கண்ணை திறந்ததுனால அர்ஜுனன், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கண்ணை திறக்காமலே இருந்தோம். நான் எனக்கு வந்து அன்னைக்கு மனசுக்குள்ள பதிஞ்ச அந்த விஷயம், ஒரு புது பெரியவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயம். பெரியவா கிட்ட அம்மா அப்பா எல்லாருமே போவோம். அவர் வந்து